Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி, ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக் சீஸ் பால். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். நல்லா பாயில் பண்ண உருளைக்கிழங்கு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறம் 1/2 கப்பு மல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து நல்லா இந்த மாதிரி கையில் வந்து நல்லா விரிச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி விரிச்சிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி சீஸ் க்யூபை வந்து நடுவில் வச்சுருங்க. மொசரெல்லா சீஸ் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெச்சியாக வரும். சூடாக இருக்கும்போது நீங்கள் சீஸ் க்யூப்ஸ் வச்சாலுமே வந்து உள்ளே வந்து ரொம்ப உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக நல்லா சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நல்லா பைண்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கையில் வந்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த பால்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நல்லா இப்படி உருண்டை பிடிச்சி உள்ள சீஸை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கலக்கி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பால் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் லைட்டாக அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பிரெட் க்ரம்ஸையும் போட்டு லைட்டாக அது மேலே கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 ப்ரெட்டை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும் பிரெட் க்ரம்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் ஆயிலில் வந்து இதை போட்டு நீங்கள் வந்து பொரித்து எடுத்துடலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா அருமையான சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு சூப்பராக இருக்கும். இப்படி பேட்சாக போட்டு நீங்கள் பொரிச்சு ஈஸியாக எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.